இல்ல இல்ல அந்த ஆளதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல கிளின்னு கிழிச்சிட்டு ஒரு இருந்தேன். நிமிஷம் 7 செமஸ்டர் ஒருத்தன் உட்காந்து படிச்சு கிளியர் பண்ணுவான். அவர் 8வது செமஸ்டர் வந்து ஆல் கிளியர் பண்ணி விட்டான்னு நீங்க சொல்லுவீங்களா? இதெல்லாம் அது ஓகேப்பா. சச்சின் அதெல்லாம் இல்ல. இந்தியா வந்து History of ஃபைனல் Moses. வரைக்கும் போச்சு, வேர்ல்டு கப் தோத்துருச்சுல அந்த உங்களை மாதிரிதான். மாதிரி டேய் டேய் உங்களை டேய் மாதிரி டேய் பேசுறீங்க. வளராத விட்டோபா. நீ என்ன வேற பேசிக்கிட்டு இருக்க? லாஸ்ட்ல நீங்க அரியர் வச்சிருக்கலாமே. டேய் final ப்ராஜெக்ட்ல எல்லாம் semesterலாம் எப்படிடா எவனா அரியர் அரியர் வைப்ப? வைப்பானாடா? மெண்டல் மாதிரி பேசிக்கிறான். என்னடா பேசுற? என்ன இல்ல இல்ல கவின் ஏன்டா ரஜினி மாதிரி பேசுற வர வர விட்டோபா? டேய் எங்களுக்கு அடுத்த செம் அதோட சுமூகமா முடிச்சாங்கடா. பேப்பர்ல எழுதிட்டு வந்தாங்க. பேப்பர்ல எழுதி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்னு நினைக்கிறேன். இல்ல சச்சின் வீட்ல புக்லெட்ட ஃபில் பண்ணாலே பாஸ் தானே பொதுவாவே. என்ஜாய் பண்ணிருக்கேன். எனக்கு அடுத்த வருஷம்லாம் இல்ல சச்சினு, அந்த கடைசி செம்ல ஒரு பேப்பர் தான் ஆன்லைன்ல எழுதுனேன். அதெல்லாம் வந்து அதுவும் என்னமோ ஈஸி எல்லாம் கிடையாது. ஐ மீன் அது வந்து அந்த Proctor கேமராவை வச்சுதான் பார்க்கணும், எழுதுனாங்க. இந்த கேமரா ஆமா, இது ஆமா. திரும்பினா சவுண்டு வரும், அது இது. ஐயோ இல்ல இல்ல கவின் ஆமா ஆமா லைட்டா திரும்பினாலே வேற தூக்கிடுவானுங்க வேற. அது வேற ஒரு பிரச்சனை. ஆமா ஆமா. நதீர் நீ ஃபுல்லாவே அதான் எழுதினியா என்ன? 4 இல்ல வருஷம் இல்ல அப்படிதான் எழுதிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போனேன், செகண்ட் இயர் லாக்டவுன், தேர்ட் இயர் திரும்ப காலேஜுக்கு போனேன். அப்படிதான். தேர்ட் இயர் லாஸ்ட் செம் போயிருப்பான், அதுவும் விட்றான் பாரு கதை. கரெக்டா சொல்றான். பட் என்ன ஆனா காலேஜ் ப்ரோ உங்களோட குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ் எங்க பேட்ச்னு தான் சொல்றாங்க. வெளியில இல்லம்மா. பேசுறாங்க. இல்ல 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 தரமான இன்ஜினியர்கள்னா நான் எங்க சைடு தான். இல்ல 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 எங்க சைடு தான் செய்கிறோம், நான் ஒத்துக்க மாட்டோம். இல்ல இல்ல அது எப்படி செய்கிறோம்? நீங்க படிக்கும்போது இருந்துச்சா சொல்லுங்க. ஏஐ கிடையாது அந்த அளவுக்கு. ஏஐ வச்சுன்னு என்ன பண்ணீங்க? That was AI. That was AI. நான் கூட ஏதோ பெருசா கிளாப்லாம் வரும்னு நினைச்சிருப்பேன்டா. That was அது ஏன் அப்படி AI. சொன்னா இவனே லோகேஷ் Bro, கனகராஜ்? இல்ல அது ஒரு பெரிய வறுத்துட்டாங்க bro. விஷயம் நினைச்சு எக்ஸாஜரேட் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா ஐயோ. கிளாப் வரலன்ன உடனே ஓ இதுக்கு கிளாப் பண்ண மாட்டாங்க போலன்னு விட்டுட்டான். ஆனா வாங்கின சம்பளத்துக்கு ட்ரோல் பண்ணிட்டாங்கடா அவன். ஆனா திரும்ப திரும்ப அது ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் அப்படிங்கறத வந்துட்டு அவ்வளவுதான். உருட்டிட்டு கிடக்குறான் அது என்ன. Bro, ஆனா he's அதுல just இந்த another கிரிட்டிசிசம்ஸ் filmmaker, நான் bro. எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். He is into money டைம் minting கொடுத்தா side, நல்லா bro. பண்ணுவான். That's a myth. Once upon a time there lived a king. It's a myth. No more a myth ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அது மித்து தான் அது. மணி மின்டிங் தான் என்னைய கேட்டீங்கன்னா. போஸ்ட் அந்த இது நான் இப்போ மாஸ்டர் அதான் வரைக்கும் ஓகே எழுதுனா விக்ரம் வரைக்கும். இப்ப வைக்கிற இன்னொன்னு என்னன்னு மாதிரி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இவன் வந்துட்டு இப்ப மறுபடியும் சொல்றாருல, கைதி 2 படத்துல நான் திரும்ப பணியாற்றுவேன். மண்ணாங்கட்டி பணியாற்று எழுதி தரேன், அதெல்லாம் பண்ணவே மாட்டாப்ல அவர். பண்றவன் யாருன்னு தெரியாதா? பண்றவன் அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். எனக்கு அட்லி கூப்பிட்டு இவர் அது பேர் அல்லு அர்ஜுன் கூப்பிட்டாக போயிட்டேன், இவரு கூப்பிட்ட ரஜினி சார் கூப்பிட்டாக போயிட்டேன், அப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருப்பியா? பண்றவன் ரொம்ப டிட்டர்மினேஷனோட பண்ணணும். அவன் ருசி கண்ட பூனை. அது தளபதியோட எல்லாம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அவனுக்கு பேசிக்கலி ஒரு ஸ்டார் தேவைப்படுது ரைட் பண்றதுக்கு. பிளஸ் அந்த ரெம்யூனரேஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு இனிமே அந்த டேஸ்ட பார்த்துட்டு இனிமே அதெல்லாம் இறங்கி பண்றதுக்கு இவங்க மார்சல் படம் எடுக்கிறதுக்கே இவங்கள்ட்ட துட்டு இல்ல. இவங்க எங்க இருந்து கைதிட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க. என்ன சொல்றேன், திரும்ப வந்து இந்த சின்ன சேலரிக்கோ அல்லது இப்ப நீ லோகேஷ் கனகராஜுக்கு வந்து 60 கோடி ரூபா கொடுப்பானுங்க அவனுங்க. தெலுங்கு சன் பிக்சர்ஸ் தானே அது. சாரி அது யார்? மைத்ரி தானே. ஏன் பண்ணணுங்கிறது ஓகே. ஏன் பண்ணணுங்கிற கேள்வி நாம ஏன் கேக்குறோம்னா, அடுத்து அது டிராப் ஆகல, அடுத்தது நான் அதுதான் பண்ணுவேன், அடுத்து அதுதான் பண்ணுவேன் இவர் சொல்றதுனாலதான் சொல்றோம். ஊரையா மாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஏன் பண்ணா அது அவனுடைய பொழப்பு. அவர் என்ன சூஸ் பண்ணி பண்ணலாம், அது அவருடைய உரிமை. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் சொல்றாப்புல இல்ல, அடுத்து கைதிட்டு இருக்கோம், அடுத்து கைதிட்டு இருக்கோம். கூலி கம்மிட் ஆகிற டைம்ல இதுதான் சொன்னாரு. தன்னோட கிரெடிபிலிட்டி இன்டாக்டா வச்சுக்கக்கூடிய ஒரு வேலைதான், வேற ஒண்ணும் இல்ல. அது இல்ல கிரெடிபிலிட்டின்றது அது வேற விஷயம். பட் இல்லாத கிரெடிபிலிட்டியை இன்டாக்டா வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அப்படி அதுதான் பிரச்சனைங்க. இப்போ அதெல்லாம் நீங்க என்ன இருந்தாலுமே நீ எவ்வளோ லோகேஷ் எல்லாம் பார்த்தா ஒரு டைம்ல என்ன தோணி இருக்கும் ஜென்ரலாவே ஒரு பர்செப்ஷன் என்னன்னு, மணிங்கிறத பெருசா வேல்யூ பண்ண மாட்டாரு அவரு. குவாலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் அது அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்கிறது இன்னைக்கு ஈஸியா நிரூபிச்சிருச்சா இல்லையா? எல்லாருக்குமே வந்து அந்த பணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து தேவைதான். நீ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல ரைட் ஆயிட்டு இருக்கும் பொழுது உனக்கு டப்புன்னு இங்கேருந்து லியோல இருந்து ஜம்ப் அடிச்சா கூலியில 50 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இங்க 30-35 கோடி ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு ஜம்ப், ஒரு இன்க்ரிமெண்ட்.
கூலில இருந்து அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்கு அதே 50 கோடி அல்லது 60 கோடி கிடைக்குது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இதை எடுக்கணும்? டைம் அமையலைங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் சிம்பிளா. ஆனா இது கார்த்தியோ எஸ்ஆர் பிரபுக்கோ தெரியும். அவன் அவன் வரமாட்டான். அவங்களுக்கு அவன் தெரியும், வரமாட்டான். அவங்களுக்கு தெரியும். அவன் வரவே வரமாட்டான் சேட்டு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். சரி ஓகே உதார் விட்டுட்டு இரு அப்படின்னு. அதனால நீ கேக்குறது கரெக்ட் தான். ஏன் வரணும் அப்படிங்கிறது அதுக்கு அது நியாயமானதான். அது அவரோட இது பெரிய சேலரிக்கு போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப சிம்பிள். இவனு கார்த்திய டைரக்ட் பண்ற டைரக்டருக்கு கார்த்தி நல்ல ஆக்டர், அதுல சந்தேகமே கிடையாது. நல்ல படங்கள்லாம் வந்து கையில வச்சிருக்காரு. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கார்த்தியுடைய பிசினஸ் வேல்யூக்கு 60 கோடி ரூபாய் கொடுத்து அல்லது 50 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு டைரக்டர் கமிட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு வியாபாரம் இல்ல. ஆன் டேபிள் லாஸ் இது. மொத்த படமே அவ்வளவு எடுக்காது செய்ய மொத்தமா இப்ப வேணா சர்தார் 2 வேணா ஒரு 70 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய் எடுத்து இருந்திருக்கலாம் வாய்ப்பு அதுவே கொஞ்சம் கொஞ்சம். எனக்கு ஆச்சரியமா தான். எனக்கு அதுவே நீங்க அதிகமா தான் கோட் பண்றீங்க. இல்ல சர்தார் 2 வந்துட்டு இதுதான் பெரிய பட்ஜெட் தான் அது. ஓகே நான் என்ன சொல்றேன்னா இதுல டைரக்டருக்கு 60 கோடி எங்க வைக்க முடியும்னு கேக்குறேன். அதேதான் கண்டிப்பா. சரி வேணா வந்து எஸ்ஆர் பிரபு இருக்கிற துயரத்துக்கு கார்த்தி வேணா காசு இல்லாம நடிச்சு நான் படம் வந்ததுக்கு அப்புறம் நான் ப்ராஃபிட் எடுத்துக்கலன்னு சொல்லலாம். இல்ல ஹீரோவே காசு இல்லாம நடிப்பாரு. டைரக்டருக்கு மட்டும் 60 கோடி ரூபாய் ஆன் டேபிள்ல வைப்பாங்களா? எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இந்த பிசினஸ் மாடல்? அப்படியெல்லாம் எஸ்ஆர் பிரபு பண்ற ஆளும் கிடையாது. சரிதான். அதனால இல்ல நான் என்ன சொல்றேன்னா பிராக்டிகலி அந்த ப்ராஜெக்ட் நாட் ஃபீசிபிள். லோகேஷ் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இதுக்கும் என்னன்னா அது இருக்குது அது எல்சியூல உண்டு. அதுக்கப்புறம் ரோலக்ஸ் அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லல. இதை ஊரே ஏமாத்துற வேலை இது, அவ்வளவுதான். அது எனி டே வந்துட்டு அது வெளியே வந்துடும். அந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்ன்ற மாதிரி இல்லைங்க. அது நம்ம பண்றோமா இல்லைன்ற ஒரு இது வந்துதான் ஆகணும். ஆமா இப்ப நீ வந்து அல்லு அர்ஜுனோட அங்க படம் பண்ணிட்டு இருக்கிற. படம் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்க திடீர்னு பிரபாஸோட லிங்க் கிடைக்கும், அல்லது வேற யார் இருக்கிறா ஜூனியர் என்டிஆரோட லிங்க் கிடைக்கும். ஆந்திரால ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், ஹைதராபாத். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண விரும்பல. இதுக்கு முடிச்சுட்டு அடுத்தது கைதி 2 தான். எனக்கு இமிடியேட் நெக்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா இங்க பிரபாஸ் மூவி, அதுக்கு அடுத்தது இமிடியேட்டா கைதி 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். என்னடா இது என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஓகேயா? ஒரு ப்ராஜெக்ட் மாஸ்டர் முடிஞ்ச உடனே வந்து ஓகே கமலும் ரஜினியும் சேர்ந்து கூப்பிட்டாங்க, அது ரஜினி சார் பண்ண முடியாம போயிடுச்சு, அது கமல் நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி அது வரைக்கும் ஓகே. லியோக்காக கைதி 2 தள்ளி போட்டார், கூலிக்காக கைதி 2, அல்லு அர்ஜுனுக்காக எல்லாம் கைதி 2. என்ன கதை இது? அல்லு அர்ஜுனுக்கு அந்த இரும்பு கை மாயாவியை தான் திருப்பி விட்டுருக்கான் போல தெரியுது. கண்டிப்பா எழுதின கதை தான், புதுசாலாம் எழுதியிருக்க வாய்ப்பே அதுக்கப்புறம் எழுதிருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது. முன்னாடி எழுதி வச்சு ஏதோ ஒரு கதையை தான் ஏதோ எழுதி டிராஃப்ட்ல போட்டான் போல ஒரு 4-5 தூக்கி. டிராஃப்ட்ல இருந்து எடுத்து ரத்னாட்ட கொடுத்து இதை கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா ரத்னா ரொம்ப மோசமா அசிங்கமா போச்சுப்பா ப்ளீஸ் அப்படின்னு இருப்பான். இதுல எவன் தெரியுமா ஸ்கேம் ஆனது? அவன் மென்டலா இருந்தா சேர்ந்துரும். அதாவது நம்மாலு கரெக்டா, அதாவது நம்ம கரெக்டா எங்க டேக் ஆஃப் ஆனமோ அங்க டேக் ஆஃப் ஆயிடுவாரு. எவன் அடுத்து உள்ள போடுறானோ அவன் மாட்டிக்குவான். இப்படிதான் வந்துட்டு நம்ம பேரரசுட்டு வந்துட்டு சிவகாசியும் திருப்பாதியும் பார்த்துட்டு அஜித் இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு பண்ணி கொடுக்கணுமே நீங்க, சிறப்பா பண்ணிடுவோம். திருப்பதி ஆமா சிறப்பா பண்ணிடுவோம். அதே மாதிரிதான் மென்டலா வந்துட்டு ரைட்டு மாஸ்டர் எல்லாம் பண்ணிருக்கான், நமக்கு ஒரு சிறப்பா குக் பண்ணுவான்னு சொல்லிதான் கூலிய. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சச்சின், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த டவுட் இருக்கு. அவன் வேணும்னே சம்பவம் செஞ்ச மாதிரி தான் இருக்கு கூலி வச்சு. எனக்கு அப்படி நம்ம ஒரு டாக்டர் வேணும்னு பண்ணல கார்த்தி. எப்படி இருக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இல்ல வேணும்னா வந்துட்டு பண்ணு. இல்ல சாயித் ப்ரோ, ரொம்ப வருஷம் வச்சு உருட்டிருக்கான், 2 வருஷம் வச்சு உருட்டிருக்கான். உருட்டியா இந்த இப்படி ஒரு மட்டமான படத்தை கொடுத்தான்னு தெரியலையே. ஆனா அது விக்ரமோட ஸ்கூப் தான். அது விக்ரம் நிறைய கேட்டிருப்பான் மென்டலான்னு, அதை தான் பண்ணி கொடுத்துருக்கான் அவன். இல்ல முன்னாடி எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் தான். இத கொஞ்சம் வந்து இந்த ராகவா லாரன்ஸ் அந்த குரூப் வச்சு பண்ணணும். அதாவது இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த படத்தை நான் சொல்ல வரல, என்ன அந்த பென் சீன்ஸ் அதெல்லாம் சொல்ல வரல. இன்னொரு ஒரு
ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டாண்ட் அலோனாவே 10 ராகவால வருஷமா ஆரம்பிச்சுட்டு கிடப்புல கிடந்துச்சு. ஆமா ரத்னகுமாரை வச்சு டைரக்ட் பண்ணிடலாம் என்ன அப்படின்லாம் வந்துட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்போ பல ஸ்டோரி டிஸ்கஷன்ல ஓகே இது வந்து அவர் கொஞ்சம் அவருடைய சைஸ் எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் மாஸ்டர் அது இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் இதை ரத்னாட்ட கொடுத்து ரத்னாவை வச்சு டைரக்ட் பண்ண சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணி திடீர்னு வந்து அனிருத் வந்து ரஜினி சார் கூப்பிடுறாரு ஒரு அவருக்கு ஒண்ணு அப்பாயின்மெண்ட் கதை இருக்குது வேணுமே. அப்படின்னே கரண்ட்லி அந்த கதை இல்ல ஓகேயா இல்லன்னொடனே இதை கொஞ்சம் இது ஒரு லைனா சொல்லியிருக்காப்புல அவர் வந்துட்டு இது பண்ணுங்களேன் அப்படின்னு அந்த மற்ற சேஞ்சஸ் அது இதெல்லாம் பண்ணி என்ன சையத் ப்ரோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ஏதோ பண்ணி ஓகே பண்ணிட்டான் ப்ராஜெக்ட்ட. இந்த நாகார்ஜுன கூப்ட்டு கதைய ஓகே பண்ணாம, ஃபுல்லா ரீவொர்க் பண்ண வச்சு, அவன் எழுதி வச்சிருக்கான்ல நெறைய ஸ்கிரிப்ட். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவி, 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 உருவி எதையோ பண்ணி ஒரு மேஷப் மாரி பண்ணிட்டான். அது ஒர்க் ஆகல அவ்வளோதான் அது. ஆனா அதையும் நெறைய பேர் சொல்ட்டாங்கல்ல. எழுதின ஸ்கிரிப்ட்லேருந்து நெறைய உருவிட்டான்ட்டு ஆல்ரெடி. இப்ப அவன்ட்ட ஸ்கிரிப்டும் இல்ல போல இருக்கு. எல்சியூலாம் டெவலப் அவனே பண்றதுக்குலாம். சொல்றானே ஆ அவனே சொல்றானே நான் நிறைய நெறைய எழுதுனதை நான் என் யூஸ் படத்துல பண்ணிட்டான். அங்கங்க யூஸ் பண்ணிட்டேன்னு அவனே சொல்றான். ஆ. ஆனா இல்ல சச்சின் அப்புறம் அவன் அதுவும் இல்ல சைத் ப்ரோ. அவன் அந்த கைதி 2 பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஃபேஸ் வேல்யூ அதுதான். அந்த எல்சியூ தான். அது இல்ல நான் ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணிட்டேன். நான் இனிமேலு இந்த படம் தான் சேனல்ல தான் எடுக்க போறேன் அது கண்டிப்பா அவனுக்கு அது பிரச்சனை தான் அவனுக்கு. அதாவது எல்சியூ அப்படிங்கறத அவர் கிரியேட் பண்ணது ஓகே பட் வந்து அவருடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ he wants to ride on big star soldiers அவ்வளவுதான் என்ன அவங்க தோல்ல ஏறி சவாரி செஞ்சிடலாம் அப்படிங்கறத பாக்குறாங்க அவ்வளோதான். ரிவ்யூலாம் முன்ன பின்ன வந்தாலும் பணம், ப்ராஜெக்ட் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வரணும் பணம். இவருடைய ரெம்யூனரேஷன் கூடிக்கிட்டே போகணும் யோசிச்சு பாருங்களேன் இப்ப கைதி 2 பண்ண முடியாதா எதுக்கு இப்ப அல்லு அர்ஜுன் இதுக்காகலாம் ஓகே இப்ப நீங்க அ கூப்பிட்டு சார் நம்ம அவன் வந்து கேட்கிற எல்சியூல இருக்குது இது பண்ணிடுவோம் சைத் ப்ரோ. அப்படின்னா கேட்கற சம்பளத்தை வச்சு எப்படி கைதி 2 பண்ண முடியும் கைதி 2லாம் அவன் பெருசா ரோலக்ஸுக்கும் அதேதான் ஆமாமா. ரோலக்ஸுக்கும் அதே இதுதான் 60 கோடி ரூபாய் இவருக்கு கொடுத்து அப்புறம் சூர்யா, சூர்யாவுக்கும் சேலரி கொடுத்து அப்ப கார்த்தி, 60 கோடி அந்த கமலு. டைம்ல அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்தா 75 கோடி ரூபாய் கேட்பாரு இவரு இல்ல வேல்யூபிள் அது அது தெலுங்குல கொடுப்பாங்க அது இதுல காஸ்டிங் பார்த்தா பாருங்க. அது பாருங்க காஸ்டிங் பாருங்க. கமலு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு எவ்வளோ எடுப்பான் அவன்? அது என்ன ப்ராஜெக்ட் சைஸ் இருக்கும் அது? அது கைதி 2ல கமல் இருக்க மாட்டாப்ல அது இல்ல, இல்ல. கார்த்தி படம் தான் அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் லைன் அப் சொல்றேன். ரோலெக்ஸ் அப்புறம் விக்ரம் விக்ரம் 2 2 வேணா கமலுக்காக பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது கைதி 2லாம் சேலரி செட் ஆகாது அதெல்லாம் உண்மையிலே யாரும் சும்மா அதுதான் நடிக்க உண்மை மாட்டாங்க சாயித் ப்ரோ. அதெல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அதெல்லாம் ப்ரொடக்ஷன். ஆர்கேஎஃப்ஐ கூட அவுட் சோர்சிங் பண்ணி அவன் கேட்கிற சம்பளத்தை கொடுக்க முடியும். ஆனா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எல்லாம் கனவுல கூட ட்ரீம் மாரியால கண்டிப்பா சொல்றேன். கைதி 2 எடுக்கவே முடியாது. அது லோகேஷ் வச்சு. நீங்களால மார்ஷலே எடுக்க முடியாது கத்தி. நீங்க வந்து இப்ப மார்ஷல்னு ஒரு படம் அந்த தானாக்காரன் தமிழ் அவனும் கார்த்தியும் சொல்லிட்டு அந்த படமே இன்னொன்னு அவங்களால எடுக்க ட்ரீம் முடியல. வாரியர் ஏன் அவ்வளவு கொடுக்கணும் இவனை அந்த அப்படி தேவையில்லைன்னு தான் அவனும் நினைப்பான் அந்த மாதிரி நான் ஆமா, ஏன் அவனும் தேவையில்லை தான் இருப்பான். என்னால அது கண்டிப்பா டே- பிசினஸ் பண்ண முடியாது. முடியாது ஆன் டேபிள்ல உங்களுக்கு லாஸ் வரும்ல ஓகே நீ இதை புல் ஆஃப் அப்படி பண்ணும் அப்படின்னா கார்த்திக் 30 கோடி சம்பளம் கொடுத்து லோகேஷ்க்கு 60 கோடி கொடுப்பாங்க. ஒத்துப்பானுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. இந்த அது எப்படி கணக்கு செட் வேற. ஆகும் அது நீ வந்து டைரக்டரே ஹீரோட அதிகமா வாங்குறான்ற ஹிஸ்டரியை கூட படிச்சுட்டு போட்டுமே. அதெல்லாம் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டேக் ஆஃபே ஆகாது இவர் செய்யப்படுறது. அது வந்து நடக்காது. மொத்த பட்ஜெட்டே மொத்த எவ்வளோ பட்ஜெட்டே 60 தான் சொல்லுவான். இவன் வந்து லோகேஷ் 60 கேட்பான். அதான் மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல. 200 கோடி பட்ஜெட் சொல்லுவான் லோகேஷ். மினிமம் 200 கோடி மினிமம் அவன் சம்பளம் சேர்த்து. அதெல்லாம் அவங்களால பண்ணவே முடியாது. ஆனா பிசினஸ்லாம் பண்ணிடலாம். பிசினஸ் ஆயிரும் கண்டிப்பா. ஆனா அவங்களால அதுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அவனுங்க கங்குவால வாங்கின அடிக்கே நேரம் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. இங்க 20 கோடி ரூபா ஃபைன் கட்டி 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் யாருல அவங்க என்ன அவன் ஜப் கட்டுல 10 ஜோக்கர் வந்தா என்னப்பா பண்றது ரேஞ்சில தான் திரியறாங்க. படம் லட்சணம் பாரேன். ஒரு ஒரு படமும் ஜப்பானு, வாத்தியாரு எப்பா குப்பையா எடுக்க வச்சிருக்கானுங்க. 3 பேர் இருக்காங்க. ஸ்டுடியோ கிரீனு, சர்தார் 2 ட்ரீம் வந்து வாரியரு, அவனுக்கு கொஞ்சம் டர்னிங்கா இருக்கும் பாரு சர்தார் 2 வந்து ஓடும் இந்த பிரின்ஸ் தான் ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிரின்ஸையும் புடிச்சு லாஸ் ஆக்கி விட்டாங்கன்னா மொத்தமா வீட்டுக்கு போயிடலாம். எந்த பிரின்ஸ் புரியல பிரின்ஸ் பிக்சர்ஸ் சர்தார் 2 எடுக்கிறாப்ல சர்தார் 3 பேர் செய்ய ப்ரோ எஸ்ஆர் சொந்தக்காரங்க. பிரபுவோட தான் எஸ்ஆர் பிரபுல லக்ஷ்மண் சொல்லிட்டு இருங்க நான் சொல்றேன். ஸ்டுடியோ கிரீன் வந்து உங்களுக்கு தெரியும் தெளிவா. ட்ரீம் வாரியரும் உங்களுக்கு தெரியும். பிரின்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் இவங்க சொந்தக்காரங்க தான். லட்சுமண் சொல்லிட்டு அந்த ஆள் தான் வந்து உங்களுக்கு சிங்கம் 2 நினைக்கிறேன். சிங்கம் 2 தேவு அந்த தேவ் பண்ணாப்ல அவர் ஓகே 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 கார்த்தியோட ஃப்ரெண்ட் சொன்னாப்ல ஓகே ஓகே அவங்க தான் சர்தார் பண்றாங்க அட்டர் ஃபிளாப் டேவ்லாம். சர்தார் எப்போ ரிலீஸுக்கு இது பண்ணிருக்குது டியூவா இருக்குது
டென்டேட்டிவ் தெரியல எனக்கு. ரிலீஸ் டேட் அதுவுமே வந்துட்டு நிறைய இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் ஆமாமா இஷ்யூஸ்ல நிக்குது. மாத்தவும் அதுவும் முடியல. நிக்குது. அது முடியல படம். அதுவும் நிக்குது. ஓடிடி விக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இவன் பேசியிருக்கான் சச்சின். இவன் கைதி வீட்டுக்கு தான் போய் பேசியிருக்கான். இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பேசியிருக்கான். என்னது 2 சிட்டிங் தான் பேசியிருப்பான். வேலைக்காக தெரிஞ்சிருக்கும் வெளிய வந்துட்டான் இவன் அவ்வளவுதான். ஃப்ராட்ரா மாமா, இவன் ஃப்ராட் கார்த்திங்க. உனக்கு இல்ல 2 சிட்டிங் தான் பேசியிருக்கான். இது டேக் ஆஃப் தெரியுமா? டேக் ஆஃப் ஆகும் தெரிஞ்சுன்னா கூலி கூலி வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் ஆபீஸ்ல செல்ஃப்ல கிடந்துச்சு 10 வருஷமா. அதை ஏன் மென்டலான மூளை செலவு பண்ணி எடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய அது ட்ரீம் வாரியர்ல கடந்த மாதிரி தெரியல. பொட்டன்சியலா பேஷன் ஸ்டுடியோஸா அந்த ஏதோ ஒண்ணு. நினைக்கிறேன். பேஷன் தான் சரிதான். இது மாணவர் எடுத்தாங்கல்ல அவங்க. சரி அப்ப ஏன் இந்த பென்ஸ் வச்சு விட்டிட்டு இருக்கானுங்க எல்சியூன்ட்டு? அது என்ன ஸ்டேட்டஸ்? அதுவும் வராது போல இருக்கு. எல்சியூ தான். ஒரு செல்ஃப் எடுக்கவே அதெல்லாம் செல்ஃபே எடுக்காது. நீங்க கேட்டா. இனிமே ஏது எல்சியூ எல்லாம் இனிமே அதுக்கெல்லாம் மவுஸ் எல்லாம் குறைஞ்சிச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவன் நேரடியா அதெல்லாம் வந்தாலே நீ மதிக்க மாட்டாங்க. அதுல அவன் வேற அத்தனை ஒருத்தன் சைக்கிள்ல பெல் இல்லாம வரான், அவன் சைக்கிளே இல்லாமல வரான் பின்னாடி. அது நம்மால இதோடைய சூட்சுமத்தை இல்ல சைபர் இதோடைய சூட்சுமத்தை என்னங்கிறத இதை மட்டும் சொல்லிக்கிறேன். கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறது அல்லு அர்ஜுன் தான். கிளீனா தமிழ் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு இதை போட்டான். ஸ்கெட்ச போட்டாப்ல தலைவர் வந்து அரசியலுக்கு சூர்யா கிளம்புறாரு. தனுஷையே சட்டை பண்ண மாட்டாங்க தமிழ் மக்கள். எப்படி ப்ரோ? இல்ல அதான் இவன் என்ன கிளீனா ஹேண்ட் பிக் பண்ணிருக்காப்ல பாரு. எந்த டைரக்டர்ஸுக்கு தளபதியுடைய ஃபேன் பேஸுடைய ஆதரவும் யூத்துடைய வைபும் கரெக்டா இருக்குது. ஆல்மோஸ்ட் தளபதியுடைய ஃபேன் பேஸ் தான் எல்லாமே. இந்த ஆர்டன் ஃபேன் பேஸ் அவங்களுடைய பேக்கப் சப்போர்ட் எல்லாமே இருக்கு. கிளீனா அட்லியும் லோகேஷ் கனகராஜையும் தூக்கிட்டாப்ல. ஆனா அவன் பாருங்க நார்த்ல பயங்கரமா பெனிட்ரேட் ஆயிட்டான். செம்ம ஃபேன் பேஸ் ரெடி பண்ணிட்டான் அந்த ஒரு படத்துல. அதனாலதான் இப்போ வந்து தமிழ்நாடுவை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பயங்கரமான நார்த் மார்க்கெட் வந்துட்டு அந்த பீடா வயங்கள் எல்லாம் கேப்சர் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சைட்ல அந்த ஒரிசா ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் புடிச்சிட்டாப்ல இவனை. சிங்கிள் தியேட்டர்ல கூட இருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு தமிழ் தான் வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி தமிழ் டான்ஸ் பிடிக்கிறாப்ல. அவனுக்கு தமிழ்நாடு கூட நார்த் இந்தியா மார்க்கெட் பெருசா தான் இருக்குது. ஆனா அல்லு அர்ஜுன் சைபுரம் அவன் ஃபெமிலியர் தான் இங்க தமிழ்நாட்டுல. அல்லு அர்ஜுன் வந்து ஃபெமிலியர் தான். ஆனா அவன் படம் ஆனா படம் ஓடாது. பாக்ஸ் ஆபீஸ் கிடையாது. பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் அது கிடையாது. ஆனா அவன் ஃபெமிலியர் ஃபேஸ் தான் தமிழ்நாட்டுல அல்லு அர்ஜுன். ஃபெமிலியர்னா அதாவது இங்க துபாயில எல்லாம் இல்ல சச்சின் நிறைய பேர் டிவி படம் பாக்குறாங்க. டிவில படம் எல்லாம் பாக்குறாங்க. 2 பேர் இதுதான் வந்துட்டு பாப்பாங்க. இந்த grocery இந்த சலூன் கடைக்கெல்லாம் போனா இந்த பாகிஸ்தான்காரனுங்க பங்களாதேஷ்காரனுங்க இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மொபைல்ல இந்த டப்டு ஹிந்தி டப்டு மூவிஸ் எல்லாம் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பானுங்க. அதுல நம்ம தளபதி படம், அடுத்தது வந்து அல்லு அர்ஜுன் படம், இதுதான் மேக்சிமம் பாத்துட்டு இருப்பானுங்க. எங்க வீட்டுல உட்காந்து அல்லு அர்ஜுன் டப்பிங் படம் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். விஜய் சூப்பர்ல எப்ப படம் பாக்குறாங்க. பாகிஸ்தான்காரங்க பாத்துட்டு இருக்கானுங்கப்பா நம்ம படம். நம்ம படம் பாத்துட்டு இருக்கானுங்க டப்டு மூவி. அதனால அந்த ஹிந்தி யூடியூப்ல எல்லாம் 100 மில்லியன் 200 மில்லியன் அல்லு அர்ஜுன் அடிச்சு ஏத்தினான். அவன் புஷ்பா என்னைக்குமே அவனால ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ண முடியாது. அவன் வேற மாதிரி ஒரு ஹீரோவா செட் ஆனா ப்ரோ. அவன் வந்துட்டு இந்த ஆர்டன் ஃபேன்ஸ் இல்லாம நான் பெரிய ஆள் எப்படின்னா ஒரு ஃபேன் பேஸ் செட் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோ ஆகி ஒரு மாதிரி ஐடில் ஆவாங்க. அவன் வேற மாதிரி போறான். அந்த 6 அது முழுக்க அந்த நார்த் இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி தானடா இந்த இதெல்லாம் புஷ்பா 2 கிரவுட். அது ஃபேன் பேஸ் இல்ல, அது கிரவுட் தான். அது கிரவுட். ஆமா, இல்ல அதாவது எப்படின்னா சுகுமாரும் இவரும் உட்கார்ந்து இந்த உத்தரப்பிரதேச ஒரிசா மத்திய பிரதேசக்காரங்களுக்காகவே செதுக்கப்பட்டதுதான் அந்த லாஸ்ட் 1 hour அந்த படம். இந்த கோயில் திருவிழா ஜாத்ரால இருந்து ஆரம்பிச்சு 3 மணி நேரம் அதுதான். ஓகே, அந்த 3 மணி நேரத்துலயாவது கொஞ்சம் ஸ்டோரி கனெக்டிவிட்டி புஷ்பா 1ல இருக்கக்கூடிய அந்த சந்தன கட்ட கடத்தல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துருது இல்ல உனக்கு. அப்புறம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய லிங்க் அது வந்து லாஸ்ட் 1 hour என்ன கதை, அந்த கதைக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கேக்குதானே? சொல்றா ஆந்திராவை பத்தி பேசணும்னு. இல்ல நான் இப்பதான் ஸ்பேஸ்க்குள்ளே வரேன். ஆக்சுவலா நீங்க அல்லு அர்ஜுனுக்கே இப்ப வந்து ஒரு மாதிரி ஃபேன் பேஸே உருவாக ஆரம்பிச்சுச்சுங்க. ஃபேன் பேஸா நான் சொல்றது ஆடியன்ஸ் விட்டுருக்கு. ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்கு அவனுக்கு. ஒரு மாதிரி இவன் என் ஃபேன், அதான் இவன் என்னோட ஐடியல்னு சொல்லி சுத்துற குரூப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லாவே. புஷ்பா 2க்கு அப்புறமா எப்படி வந்துட்டு இல்லடா ஆலா வைகுந்தபுரம்க்கு அப்புறமுமே அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா இல்லடா சச்சின் எப்படி இருந்ததுன்னா அந்த இஷ்யூ ஆறதுக்கு இந்த ஜனசேனா இஷ்யூ ஆச்சு இல்ல பாப்பா அல்லு அர்ஜுனுக்கு.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி எப்படி நம்மளுக்கு போர்ட்ரேலா இருந்ததுன்னா, அல்லு அர்ஜுனா இவன் சிரஞ்சீவி ஃபேமிலில இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. பட் போஸ்ட் அந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் ஓகே இவனுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கு, இவனோட ஃபேன்ஸும் அங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வைப்ரண்டா தெரிய ஆரம்பிச்சது. இல்ல ஆனா அவன் ஸ்மார்ட் அவன் ரேவந்த் அவன் ஸ்மார்ட்டா நான் தான் இந்த இருக்கான். அவன் ஸ்மார்ட்டா தான் அவனை பொசிஷன் பண்றான். அதுதான் இது இந்த ஒண்ணுமே இல்லடா, சிம்பிளா சொல்லணும்னா சும்மா சம்பந்தமே இல்லாம கடிப்பாங்க பாரு. நம்மள கூட ஒரு 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 பைத்தியக்காரனை கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாரு. பெருசு குரூப் சொல்லு அந்த மாதிரி வந்து அந்த சைட்ல வந்து சம்பந்தமே இல்லாம அவனை போட்டு கடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா. ஒரு வேலிட் ரீசனே இருக்காது, ஆனா கடிப்பாங்க. ஏன் கடிப்பாங்க, எதுக்கு கடிப்பாங்க கடிக்கிறாங்கன்னா அவன் வளரான்னு அர்த்தம். அவன் கடிக்கிறாங்கன்னா அவன் பெருசா பேரு அதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கும் ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர். இன்ஃபேக்ட் வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னா இப்போ அவனுக்கு வந்து இவங்க ஒரு ஃபேமிலியா சேர்ந்து எல்லாருமே முட்டு கொடுத்து ரவுண்ட் பண்ணி முட்டு கொடுக்குறாங்க, அதான் அடிக்கிறாங்கல்ல, அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஃபேன் பேஸ் வச்சுட்டான். அவன் புஷ்பாட்டு பவன் கல்யாண் ஃபேன்ஸ் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இருந்து. இவனுக்கு கொஞ்சம் மேடையில வந்து கொஞ்சம் ஏதோ தெனாவட்டா பேசிடுவாப்ல. சவித் ப்ரோ இது நீங்க எப்படி தெரியுமா போர்ட்ரேல் பண்ணுவாங்க இதுன்னு. இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க ஒரு குரூப் சுத்தின்னு இருக்கு, எங்களாலதான் வந்து இவங்க வளர்ந்தாங்கன்ட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா. பெரிய குரூப் சொல்ல, பெருசு குரூப், மென்டல் சொல்லு மென்டல் குரூப். அதே கான்செப்ட் தான் அங்க. சிரஞ்சீவி ஃபேமிலியாலதான் எல்லாருமே வளர்ந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து சிரஞ்சீவியே வளர்ந்ததுக்காக லான்ச் கிடைச்சிருந்திருக்கும். அல்லு அர்ஜுன் எல்லாம் எங்க எடுத்தோடனே மாஸ் ஹீரோவா ஆயிட்டாப்ல. அல்லு அர்ஜுன் ஸ்டஃப் பண்ணிருக்கான். இல்ல அவன் பில்ட் பண்ணிருக்கான். ரேவந்த் எனக்கு இது மட்டும் சொல்ல, ஒரு மசாலா ஹீரோவுக்கு தேவையான 10 பொருத்தமும் பளிச்சுன்னு பொருந்தி இருக்கு. புஷ்பாட்டு இன்னொன்னே அவன் வந்து பார்க்கவே உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்க சூப்பரா இருப்பான். டேய் ரேவந்த் எனக்கு இது மட்டும் சொல்ல, புஷ்பாட்டு ஆடியோ லான்ச் எங்க நடந்துச்சு? கான்பூரா லக்னோவா? புஷ்பாட்டு நடந்துச்சு நார்த்ல எங்கேயோ ஒரு ஊர்ல. பாட்னா பாரு, பாட்னால போய் வைக்கிறான் பாரு ஆடியோ லான்ச். பீகார் தான் பிஹார் கேபிட்டல். எங்கேயோ போயிட்டாயா, செம்ம பெனிட்ரேஷன் அவனுக்கு நார்த் ஃபுல்லா. அது ஒரே படத்துல புஷ்பா. இப்ப அந்த அட்லி படத்துல வந்து தமிழ்நாட்டுலயும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். பேன் இண்டியா தான் இனிமேல், பேன் இண்டியா லான்ச் தான் எல்லாமே அவனுக்கு. அங்கதான் வந்துட்டு பிரபாஸ் மிஸ் பண்ணிட்டான், போட்டு அஜெண்டாவா அடிச்சு. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, லோகேஷ் கனகராஜ் இதை முடிச்சுட்டு வந்துருவாப்ல. அப்ப ஆந்திராக்குள்ள போயிட்டு அடுத்தது என்ன திரும்ப என்ன கைதி 2 பண்ண வரோம். அப்ப நம்ம என்ன இனிமே அங்க ஸ்கேம் தான். அப்புறம் இருக்கவே இருக்கிறான் பிரபாஸ் எல்லாம் ஈஸியா ஏமாந்துருவான். லோகேஷ் கனகராஜ் பேன் இண்டியா ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கேன் சார், எல்சியூக்குள்ள அதை கொண்டு வந்துடலாம். அது தமிழ்நாட்டுல ஏற்கனவே அதுக்கு நல்ல ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. 100 கோடி சம்பளம் கொடுத்துருங்க. அது மட்டும் பத்தாது, 3 ஹீரோயின். படத்துல கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் சார். எஃபோர்ட் ஆனா நிறைய பாகுபலி எல்லாம் பண்ணிருக்கேன், அவ்வளவு எஃபோர்ட் எல்லாம் நான் கேட்கல சார். ஸ்கிரீன்ல பாக்கும்போது தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லண்ணே, அவன் வந்து ஒண்ணு புரிஞ்சுப்பான, ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லாம அவனால சர்வை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருப்பான். இப்ப ரீசெண்டா ஒரு படத்தை வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல வெறும் ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்ல, ஃபேன் பேஸ் ஹெவியா இருக்கணும். பிளஸ் வந்து நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்தாலும் அப்படிதான் இப்ப எதிர்பார்க்கறான். நீ பாரு, பெரிய ஸ்டார் இல்லாம இறங்குறது இல்ல. வந்து ஆக்ஷன் ஓரியன்டடா போகணும் தான் பாக்குறான் அவன் படத்தை. ரேவந்த் அவனுக்கு என்னடா ஹெல்த் இஷ்யூஸ்? நான் ஒண்ணே கேக்குறேன். இல்ல இத மட்டும் நான் கேட்றேன் விட்டோபா, சாரி குறுக்கிறது பண்ணிக்கோ. நான் சொல்றேன் ரேவந்த், இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு கன்வின்சிங்கான ஆன்சர் சொல்றேன். கூலி படத்தை ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ண தெரிஞ்ச ஆள் பண்ணியிருந்தாலுமே, ஸ்டண்ட் எல்லாம் ஓனா பண்ணக்கூடிய ஆள் பண்ணியிருந்தாலுமே என்ன மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சண்டை காட்சிகள் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அதுதான் சொல்றேன், சண்டை காட்சிகள் தான் நல்லா வரும். சண்டை காட்சிகள் நல்லா வச்சாலே உனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். படம் குப்பையாலதான் இருக்குது கண்ணு, ஒண்ணுமே இல்லையே படத்துல. அப்பவும் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கதானே செய்யும். அதெல்லாம் லாஜிக்னா நான் ரொம்ப லாஜிக் சொல்லல, கதையிலேயே ஃபுல்லா ஓட்டல. முதல்ல கதையாவே அபத்தம், அது ஒண்ணுமே இல்லையே அந்த கதையில.
அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து ஒப்பைத்திருவான் உங்களுக்கு. ஏய் நீ கூலி படத்துல கீனு ரீவ்ஸ நடிக்க வச்சிருந்தாலும் அந்த படம் பிளாப் தான் இருந்திருக்கும். இப்போ ஆக்ஷன் சீன்ஸ்ல கொளுத்திட்டு அப்படி இல்லடா, உனக்கு ரொம்ப கேவலமா அடி வாங்குறது இப்ப கூலி வாங்கின அளவுக்கு. இல்ல கண்ணே, கூலி அடி வாங்கினது வந்து வெறும் ஆக்ஷன் அப்படி மாதிரி கிடையாது இவனை. அது வந்து சுத்தமாவே படமாவே உட்காரல ஒண்ணுமே. ஓகே, எனக்கு தெரியல. அதுல எனக்கு என்ன பெருசா நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஸ்டிக் ஆகாம இருந்ததே வந்து ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அதுலயே சொதப்பிடுச்சு. ஆமா, அது ஓகே, அது ஓகே. ஆனா அந்த படத்துக்கு சிறப்பா ஆக்ஷன் பண்ணியிருந்தாலுமே கூட அது வந்து ஒண்ணும் பெருசாலாம் தெரியுது. டபுள் ஷிஃப்ட் டபுள் ஷிஃப்ட் எனக்கெல்லாம் வந்து ஒண்ணு சொல்லட்டானே, சொன்னா கடிப்பீங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு மாதிரி மகேஷ் பாபு வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. எஸ் ராஜமௌழி கூட இருக்கான். அது கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்னடா? இல்லடா, ராஜமௌழி படத்துல கொடுக்கறது யாரு வேணா கொடுத்துருவாங்க. அப்பனா கஷ்டம்டா. இந்த படம் ராஜமௌழி படம் எனக்கு ஒன்றும் பெருசா எங்கேயுமே இம்ப்ரெசிவா இல்லை இவனை. நீங்க எல்லாம் வந்து மோடி மேல காண்டா இருக்கிறதுனால இம்ப்ரெஸ் இல்லைன்ட்டு அது கடிக்கிறீங்க. நல்லா இல்லடா. ஏய் அமைதியா விட்டோபா, நீ முதல்ல இருந்தே வந்து மகேஷ் பாபு கடிப்ப. நீங்க எல்லாம் பேசாத. ஏய் அது எல்லா ராஜமௌழி படத்தோட இது மாதிரி இல்லடா, அது உண்மைதான்டா. மிஸ் ஆகுது ஒரு பெருசா ஒன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் எதுவும் இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆர்ஆரோட ஃபர்ஸ்ட் லுக் அதோட லெவல் எப்படி இருந்தது, இதோட ஃபர்ஸ்ட் லுக் லெவல் எப்படி இருந்தது? பிருத்திவிராஜ் சுகுமாரன்னா இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஊங்குட்டுவான் போல. அவனை வில்லனா கேஸ்ட் பண்றது எனக்கு ஒப்படா. அவன் சலார்லயே ஜோக்கர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல எனக்கு சலார்ல வந்து பிடிச்சிருப்பா. சலார் படமாவே எனக்கு செம வைத்து. இப்போ சலார் டூல அவன் தான் வில்லன், சரியா? உனக்கு எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்ப்போம். நான் சலார் டூக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன். சலாரே உட்காரல சரியா. எனக்கு சலார் பார்ட் 1ல நான் பார்த்துட்டு வந்து இங்க வந்து சொல்றேன், கடின்னு கடிக்கிறாங்க. இப்ப பார்த்தா சலாருக்கு எலிவேஷன் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்க. கேஜிஎஃப்ல இருக்கலாம் இல்லடா சலார். ஏய் நீ எல்லாமே கேஜிஎஃபோட கம்பேர் பண்றது நிப்பாட்டுங்கடா. கேஜிஎஃப்னா அது ஒண்ணுதான்டா வரும். நீங்க உட்காந்து கேஜிஎஃப்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த படமே வந்து ஸ்லோவா எடுத்துட்டு போனா. கேஜிஎஃப் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். நீ சொல்லு, கேஜிஎஃப்ல வந்து சருன்னு போவோம் ஸ்கிரீன் பிளே. இது அப்படியே ஸ்லோவா ஸ்டடியா எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு அந்த கார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற ஒரு சீன்லாம் இருக்கும் பாரு, கை முறுக்குனா கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா. ஆமா போஸ்ட் லேம்ப் போஸ்ட புடிச்சிட்டு இருப்பாப்ல, அதுல ஃபிங்கர் தம்ப் இம்ப்ரஷன் எல்லாம் வந்து படியும். நசுக்கிடுவாரு. இம்ப்ரஷன் கூட இல்ல, அது கையே படிச்சு கேக்கு கத்திய வச்சுட்டு ஒரு சீன் போடுவாரு. ஆமா விட்டோபா, நீ அதை அப்படி பார்க்க கூடாது. கத்தி பிளாஸ்டிக், அத புடிச்சிருக்கிற கை இரும்புல, என்ன அதுதான் பயம் அந்த அம்மாக்கு. நெட்ஃபிளிக்ஸ ஓபன் பண்ணி உட்கார்ந்தே செய்யணும் ப்ரோ. சரி துரந்தர் ரீவாட்ச் வேலையெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சு போட்டா படம் அது பாட்டு போகுது ப்ரோ. கிட்டத்தட்ட அந்த ரஹ்மான் டக்காயத்துக்கு அங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ற வரைக்கும் எப்படி போச்சுன்னே தெரியல. அது பாட்டுக்கு படம் போகுது. துரந்தர் வந்து நல்ல பீஸ் தான், என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சாலிடான ஒரு பீஸ். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் அது 3.5 மணி நேரம் சொல்றாங்களே, போர்லாம் அங்கேயும் அடிக்கல, அது ஷுவரா சொல்லிடுறேன். ஏன்னா அது எங்கேயுமே போர் அடிக்கல. ஆனா அம்மாந்திக்காயத்தை போட்டு தள்ளுற அந்த லாஸ்ட் சீன் வந்து ஓவர் டிராக்ட். இவனே அது அவ்வளவு தூரம் அந்த சீக்வன்ஸை இழுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது.
சௌத்ரி அஸ்லாம உள்ள கொண்டு வரணும். அது போக ரஹ்மான் டக்காயத்தோட சௌத்ரி ஆள அஸ்லாம் போடணும். உள்ளக்கு கொண்டு வந்து சௌத்ரி அஸ்லாம் உள்ளக்க கொண்டு வந்தாலும் இந்த ஸ்பாட்லயே அதுக்கு நீ வந்துட்டு ஏதாவது வச்சிருந்தா காட்டுக்குள்ள போறது, அப்புறம் இவன் அவனை துரத்துது, அவன் இவனை ரொம்ப இழுத்துட்டாங்க இவனை டிராக்டு. அதுக்கு பதிலா கூட ஃபைனலா இந்த ஆபரேஷன்ஸ பத்தி எப்படி அண்ணா இவனை அண்ணா கொண்டு அண்ணா வந்தோம் அண்ணா, நீ அதையாவது நேற்று கொஞ்சம் தானே அண்ணா காட்டுங்க. அண்ணா அண்ணா, நீ நேற்று தானே போட போறேன் ப்ளீஸ்ண்ணே. இதெல்லாம் நீ ஆனா கேட்டாலும் உனக்கு ஓவராலா இதெல்லாம் கேட்டா உனக்கு ஒரு ஒண்ணும் முரட்டு தெரியாது. சம்பவம் இவனை. டேய் அது வட சென்னைடா, நீங்க என்ன பண்ணாலும் இது பாவம்டா, நல்லா தான்டா வட இருக்கும். வட கராச்சி ஆமா அது. ஆமா இல்ல அது எப்படின்னா அந்த லயாரிக்குள்ளேயே கூட்டு போயிட்டானடா, இப்படிதான் இருக்குமோ அதான் நான் அப்படிங்கிறது. சொன்னேன் அப்பவே உங்கள்ட்ட. ஆமா அது உண்மையிலேயே அதுதான். அது ஒரு மாஸ்டர் பீஸ் தான் அது அந்த வகையில. ப்ரோ அந்த நிறைய ஜியோகிராஃபி தான் போட டிராமா, போறேன். நிறைய ப்ரோ கண்டென்ட். ஜியாகிரபி. கராச்சி ஆமா பஸ் ஜியாகிரபி. ஸ்டாண்ட்னு ஒண்ணு இல்ல, கராச்சி பஸ் ஸ்டாண்ட் கராச்சி ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு காட்டுறான். காட்டுறான் எப்படி. எப்படி காட்டுறான்? அது ஆமாடா உண்மையாவே கராச்சில ஷூட் பண்ணானா இல்ல எப்படி செட்டு போட்டாங்கன்னு அந்த எனக்கு அளவுக்கு இருக்கு. இல்ல ஆப்கானிஸ்தான் ஐயோ பார்டர்ல பாகிஸ்தான் டு ஆப்கானிஸ்தான் வர்ற மாதிரியான ஒரு இது பண்ணி வச்சிருப்பான். எவ்வளவு அது அதாவது கூட நீங்க எப்படின்னா ஷூட் பண்ணிடலாம் நாம சேது ப்ரோ, அந்த அந்த வெளிய போய். இடங்களை எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. அந்த இடங்களை எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா நம்மள ஃபீல் பண்ண முடியுது இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிறது. ஆமா, நம்ம பார்த்ததே கிடையாது. பட் இருந்தாலும் இது அத்தன்டிக்கா இருக்குது அப்படின்னு நம்மளால உணர முடியுது. அது போக அந்த பலோச்சிஸ்தான் பலோச் கொண்டு வந்தது என்னென்னமோ. அதான் சேது ப்ரோ, அது உட்காந்து அந்த பிரச்சனையை மொரட்டு கொஞ்சம் இது நல்லா போல, சொல்லியிருந்தான் இவனு. மொரட்டு அந்த பலோச் இது போல, போராட்டம் அந்த இதை சொல்லியிருந்தான். ஆமா ஆமா பயங்கர ரிசர்ச் போல ம். எனக்கு தெரிஞ்சு. சரியான ரிசர்ச் எனக்கு தெரிஞ்சு நல்லா நீங்க பண்ணியிருக்காங்க. போயிருப்பாங்க. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி போயிட்டு போய்லாம் விசிட் ஷூட் பண்ண பண்ணிருப்பாங்கன்னு முடியாதுடா. நினைக்கிறேன். இல்லடா, போய் வேணா விசிட் பார்த்து பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இருந்திருப்பாங்க. போய் விசிட் போட்டோஸ் பண்ணி கிட்டோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்து. எடுத்துட்டு டேய் அவன் எடுத்துட்டு உரியிலேயே பயங்கரமான ரிசர்ச்ரா. அப்படி இல்லனா அவங்க ஊர்ல எவனாவது வந்து கான்டாக்ட்ல இருப்பான். தம்பி போட்டோ அனுப்பு தம்பி, ரெஃபரன்ஸ் போட்டோ வேணும். யூஆர்ஐ கூட நீ வந்து உனக்கு ஜியோகிராபிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லடா. பட் ஆனா துரந்தர்லாம் நீ முழுக்க நீ வந்து நீங்க எப்படி ஒரு கராச்சி. பாகிஸ்தானையே உருவாக்கணும். நீ அங்க ஆமா, பொலிட்டிக்கல் மீட் நடத்துறாங்க, பொலிட்டிக்கல் ரேலி ஐயோ நடக்குது. அந்த சீன்லாம் அவ்வளவு அந்த தத்துருவம். ரேலி நடக்குது, ப்ரோ நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஜி பட்டாசு எல்லாம் சார் வெடிக்குது. சார் கண்ணு சார் நீ எரியுது. போய் கதை படம் கிடையாது பாத்துரு. இது. அப்ப நீ போய் படம் பாத்துரு. கதை கிடையாது இவனே. இது வந்து கண்ணே நான் மேக்கிங் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏய் உனக்கு என்ன இத பார்த்தாலாம் ஒன்னும் எஃபெக்ட் ஆகாதுடா. இத உனக்கு நீ பார்த்தாலும் உனக்கு வந்துட்டு படம் எல்லாம் ஸ்பாயில் ஆகாது. நீ என்ன டேய் அதுல நிறைய டிராமா, நிறைய கண்டென்ட் இருக்காரு இவன். இன்னும் இருந்தாலும் அதுல ட்விஸ்ட் கிஸ்ட் எல்லாம் எதுவும் பெருசாலும் ஒண்ணுமே இல்ல. ஆமா, நீ வந்துட்டு இது ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா படம் உட்கார்ந்தா ஆமா அப்படி போகும், அப்படி ஜம்முன்னு ம். போகும் பாட்டுக்கு. அந்த பாபு திகாட் கேங்கை வந்து இவங்க டேக் ஓவர் ஆ, பண்றாங்க. கொடூரமா இருந்தது அந்த இதெல்லாம். இவன் சொல்றது சச்சின் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்ட்ல விக்கி வரான் போல. விக்கி கௌஷலா உரி அந்த கேரக்டரா. தெரியல எனக்கு. இது அதே சைத்தான மாதிரி ஜின். அடுத்த படம் இந்த அஸ்வத்தாமாவா தான் இருக்கும். அந்த படம் எது டிராப் ஆச்சோ அதுதான் இருக்கும். இட்டோபா வச்சுக்கிட்டு தான் அந்த டாபிக் எடுத்தா 10 மணி வரைக்கும் போகணும். சரி 10 மணி ஆயிடுச்சா? ஆனா வேற மாதிரி பண்ணியிருந்தானுங்க இவனே. உண்மையிலேயே துரந்தர்ல வந்து ஸ்டஃப் இருக்குது. ஆனா லாஸ்ட் அது ஃபியூ ஒரு மினிட்ஸ் மாதிரி எனக்கு வந்து நெகட்டிவ் கொஞ்சம் ரிவ்யூஸ். டிராக்டோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லைட்டா ஆனா இல்ல, காஸ்டிங் லைட் பர்ஃபெக்ட்டா இருந்ததுடா. காஸ்டிங் யூஸ் லைட்டா பண்ணது இவன் தான். லைட்டா ஏதோ அர்ஜென்டா படம் தான் ஹெவியாவே போட்டு அடிக்கிறாங்க. ஹெவியாவே பிஜேபி டிக்ரேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் மேட்டர். பிஜேபி நிறைய இடத்துல ஹைப் பண்ணிருப்பானுடா. ஓகே காங்கிரஸ்லாம் ஒரு கட்சி எனக்கு மாதிரி. ரொம்ப பெரிய அப்பட்டமான ஒரு அஜெண்டா மூவியத்துல ஹியர் அண்ட் ப்ரோ அந்த பிஜேபிக்கு அதாவது தேவையான ஹைப்ப வந்துட்டு இல்ல உத்தரப்பிரதேஷ் இந்த அரசாங்கம் இப்படிதான் இருக்கும், இவங்களுக்கு நாட்டை பத்தி எல்லாம் கவலை இல்ல, இதெல்லாம் அமைச்சர்களே இதுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தான் பதவி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் இல்ல சேது நாட்டை ப்ரோ. பத்தி இல்ல அது உண்மையிலேயே மட்டும் இல்ல கவலைப்படுற ஒரு சைடுல அரசு வரும். அடுத்தது அது வரைக்கும் வரப்போகுது. பொறுமையா இருப்போம். வரத்துக்கு வெயிட் பண்ணுவோம் இப்ப நிறைய தடவை அரசியல் சொல்லு. இருக்கு சேது நமக்கான ப்ரோ. நேரம் வரும். இந்த ஆஹா, நாட்டை உண்மையா நேசிக்கக்கூடிய சொல்லு. உத்தரப்பிரதேஷ்ல வந்துட்டு பயங்கரமான கவுண்டர் ஃபீட்ஸும் ஆமா டெரரிசம் இன்ஃபில்ட்ரேஷனும் இருக்கு. இப்போ அவ்வளவுதான் உத்தரப்பிரதேஷ்ல இருக்க தலைவர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சும்மா விட்டுட்டு இருக்காரு. நமக்கான விட்டுட்டு தலைவர் இருக்காரு. யோகி ஆதித்யநாத் எல்லாம் ஹைப் பண்ணிக்கிட்டு இருப்பான் யோகி உட்கார்ந்து படம். ஆதித்யநாத்துக்கும் பூம் கொடுத்திருந்தாங்க. ஆமா. உண்மைதான். ஆமா நமக்கான தலைவர் வருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ம். பார்லிமெண்ட் அட்டாக்கு, கந்தகர் ஹைஜாக்கு, அப்புறம் உங்களுக்கு 26/11 ஐயோ செதற விட்டுருப்பான் படம். ஆமா அதான் செதற விட்டுருப்பான். எப்படி அது எடுத்தாங்கன்னே அந்த தெரியல. 26/11க்கு வந்துட்டு அந்த ஹீரோவுடைய கோயின்சிடன்ஸ் எல்லாம் காட்டும் ஐயோ போதெல்லாம் அந்த அஜ்மல் கஸ் அந்த இதெல்லாம் உண்மையிலேயே ஆஹ், ரொம்ப இதாதான் இருந்தது. ஏன்னா ரியல் ரெட் ஸ்கிரீனுக்கு இன்சிடென்ட்ஸ் மாத்துவோம் அப்படிங்கிறதுனால பாருங்க. கனெக்டிவிட்டி ஆமா சாதாரண படம் எடுக்கிறவன்லாம் அது உங்களுக்கு ரெட் ஓடிடி ஸ்கிரீன் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. தியேட்டர்ல ஐயோ வேற மாதிரி தியேட்டர்ல இருந்தது. எல்லாரும் உறைஞ்சிட்டாங்க அந்த ரெட் ஸ்கிரீனுக்கு. டிராமாட்டிக். டேய் போய் பாடுறாரு இல்ல அது வந்து நீ பாருங்க. பாத்துருவேன். இல்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலைல ரன்வீர் பாத்துருவேன். இந்த கேங்ல நாளைக்கு உட்காந்துக்கிட்டு ரிலீஸ் அத இவங்க செலிப்ரேட் பண்ணும்போது அவனுடைய அந்த நடிப்பு அந்த இது அழுதுகிட்டே
வேற வழி இல்ல, காட்டிக்க முடியாது எமோஷன்ஸ அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்குல்ல, அது நல்லா ஆமா. பண்ணியிருந்தாப்புல. இல்ல ஆனா நம்ம தம்பி வந்து சாராவும் ஸ்பெஷல் சோஸ்டில தான் செய்ய ப்ரோ. சாரா நல்லா சூப்பரா நடிச்சிருந்தா. ரோல நல்லா பண்ணியிருந்தா. ஆமா நல்லா ஏய் நடிச்சிருந்தா. அவளுக்கு நல்லா பயங்கர மவுஸ் ஆயிடுச்சுடா இப்போ எல்லா இடத்துலயும். என்னடா 40 ம். இவன் 40 அவன் 20ன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ உட்கார்றா நான் படத்தை காட்டுறேன். அவன் 40 சிம்பிளாவே ஆமா காட்டி முடிச்சிட்டாங்க அவன் அவனை. 40 இருந்தா ஒண்ணும் என்ன இல்ல. 20 இருந்தா என்ன ஆமா நீ பாட்டு படத்தை அது படத்திலேயே அந்த அவனுடைய டைலாக் மேன்லினஸ் வந்துரும்டா, 2 பேருக்கு அதை ஏஜ் டிஃபரன்ஸ்க்கு. அவன் அப்பா சொல்லிடுவார் சாரோட அப்பா. இல்ல இல்ல மாஸ்குலினிட்டி அவனுடைய அந்த என்ன சொல்றது ஒரு ஜெய்ஜாண்டிக்கான அது ஒரு ஒரு அந்த ஆண் ஆண் மகன் மீது கொண்ட ஒரு அட்ராக்ஷன் அப்படிதான் அதை காட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ரொம்ப அவங்களும் அதை ரொம்ப பெருசா உணர்வு பூர்வமான கடத்தல. ஓகேயா, அந்த பிள்ளைக்கு ஏன் ஒரு அட்ராக்ஷன் வருது? ஆள் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறாப்ல, பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவா இருக்காரு, மேன்லினஸ், அந்த படத்துல அவ்வளவுதான். சாரா மட்டுமா அட்ராக்ட் ஆவா? போற வரவங்களால அவனை பார்த்து அது பாகிஸ்தான் கேங்குள்ள அந்த மாதிரி ஒண்ணு காட்டியிருந்தாங்க. ஆனா ஒரு அலாவுதீன் பிஜியோடைய லுக் வந்துட்டு போச்சு அவனை. உண்மையிலேயே ஆமா bro. டெரரா இருக்கான் அவனை. அது என்ன மாதிரி அந்த இருக்கான் நடிப்பை ஆளு. முந்துவானான்னு பார்த்தா கிட்டத்தட்ட துரந்தர் கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கு புல் ஆஃப் பண்ணிட்டான் சரி ப்ரோ. அலாவுதீன் பிஜி அளவுக்குலாம் இன்னும் இல்ல இல்ல அதுக்கான நீங்க ரோல் இது கிடையாது. நீங்க துரந்தர் கிளைமேக்ஸ்ல ம். திரும்ப பாருங்க. அவன் ட்ரெம்பிள் ஆகுறது, அவன் ஷேக் ஆகுறது நமக்கு ஷேக் ஆகும். ஒருத்தன் ஆமா. ஒரு ஒரு 4-5 மணி நேரம் தொடர்ந்து ஒரு ஃபைட்ல இருந்துட்டு வந்தவன் எப்படி உடம்புலாம் வாங்கி வந்து எப்படி உட்கார்ந்துருப்பானோ அப்படி ஒரு மாதிரி ம். அது உண்மையாவே கடத்திட்டான் அந்த இதை. ம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கானா இல்லையா, ஆமா அவனை வச்சு துரந்தர் 2ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் டெஃபினட்டா. அவன் தான் வந்து அவனுக்கு ரிவீல் தெரியும்ல. பண்ணிடுவான். ரஹ்மான் பாய் வந்து அவன் கழுத்தை பிடிச்சாரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது, ஆட்டோல வரும்போது ஏன் பிடிச்சாருன்னு தெரியல அப்படிங்கிற அந்த பாயிண்ட வந்து இவன் தான் ரிவீல் பண்ணுவான். பாத்துக்கிட்டே இரு. இன்னும் இவன் சாலையில உசேர் இருக்கான்ல, உசேர் தக்காயத் இன்னும் உயிரோட தானே இருக்கான். உசைர் பலோச் என்ன அவர் உசேர் வந்து தக்காயத். ஆமா தக்காயித். ஆமா எல்லாமே இந்த கும்பல் மொத்தம் பலூச் தான். ஆமா ம். சமூகம் வந்து பலூச் சமூகம் தான். டக்காயித் ஃபேமிலி நேம் அவங்களுக்கு. ஆனா பலோச் கும்பலுக்கு போய் கன் வாங்க போகும்போது அக்ஷய் கண்ணா ஒண்ணு போடுவான் பாருங்க. ஆமா. அதுதான் ஒரு ட்ரெண்ட் ஒரு மாசத்துக்கு. டான்ஸ் டான்ஸ் தான். அக்ஷய் கண்ணாவே ஓவராலா ஸ்வாக் இவனே. அந்த இதுல ஆமா வந்து ப்ரோ. அர்ஜுன் ராம்பால், அர்ஜுன் ராம்பால், யாரு நம்ம சஞ்சய் தத்து எல்லாருமே சீன் காட்டியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு 2 சீன்ல 3 சீன்லயாவது எல்லாருமே சீன். ஆனா யாருமே அக்ஷய் கண்ணாவுடைய ஸ்வாகுக்கு நெருங்கவே முடியல. ஆமா ஆக்சுவலா சஞ்சய் தத்துக்கே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ரோல். ஆமா ஆமா சரியான ரோல். அத சொல்லுவான் சௌத்ரி அஸ்லாம் யாருன்னு ஃபர்ஸ்ட் ரன்வீட்ட சொல்லுவான். ஜின்னும் டெவினும் சேர்ந்து செக்ஸ் வச்சுட்டு அதுக்கு முரட்டு மேட்டர் சௌத்ரி அஸ்லாமும் ஐயோ நமக்கு அப்பவே யாரா அவன் கொடூரமானா இருப்பான். ஷைத்தானும் ஜின்னும் சேர்ந்து. ஆமா ப்ரோ ஹிந்தில தான் இல்ல அங்கிருந்து அவன் வீட்ல இருந்து ஹிந்தி நான் தமிழ்லயே பாத்துட்டேன். நெட்ஃபிளிக்ஸ்ல நான் பார்த்தேன். தமிழ் செஞ்சு திரும்பியும் உட்கார்ந்து ஹிந்தில பாருங்க. இல்ல பரவாயில்லப்பா, நான் தமிழ்லயே பாத்துட்டேன். போதும், ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நான்லாம் தமிழ்ல பார்த்தேன். அடுத்த செகண்ட் போய் இதுல போடுறா ஹிந்திய. இல்ல இந்த அக்ஷய் கண்ணா அந்த சீன்ல ரொம்ப சாதாரண ஒரு சிம்பிளான சீன் தான். அவனை அந்த வெப்பன்ஸ் வாங்குற டீல வந்துட்டு அந்த இவங்களோட அர்ஜுன் ராம்பால் டீமோட அதை முடிச்சுட்டு யாராவது துரோகம் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ரஹ்மான் திக்காத் கையால சாவறதுன்னு ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணுவான் தெரியுமா. ரொம்ப ஒரு சாதாரண சீன் தான் இவனை. அது ஆன் பேப்பர்ல அது என்ன இருக்கும் அந்த மாதிரி. பட் ஆமா அவன் ஒரு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த கண்ணு, அந்த கையால ஒண்ணு பண்ணிட்டு ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி அவனை எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ. உங்களுக்கு தெரியுமா? நான் தெரியும் 2-3 படங்கள் பார்த்திருக்கேன். திருஷ்யம் பார்த்ததுல நீ திருஷ்யம் ஹிந்தி பார்த்தது இல்லையா? திருஷ்யம்னா எனக்கு மோகன்லால் தான். அதை தாண்டினா நம்ம இவரு நம்ம ஒரு அது அவ்வளவுதான். அதை தாண்டினா எனக்கு திருஷ்யம் தெரியாது. அதுல அந்த லாயரா அவன் தான் வருவான். லாயர் இருப்பாரு போலீஸா. ஆனா அமீர் கான் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நடிச்சிருப்பாங்களே ஒரு படம். அப்போ அந்த பழைய அதெல்லாம் பார்த்திருக்கேன். பழைய படம் நடுவுல எல்லாம் ஒரு லாயர் படம், ஒரு கோர்ட் படம் 2 தடவை ஸ்டேஜ் ஒரு லாயரா ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருப்பாப்ல. அதுவும் நல்லா இருக்கும். 370 என்ன வரும் 370
இல்ல அந்த சரி படம் ப்ரோ. உண்மையில நல்ல சூப்பரா 2 இருக்கும். கோர்ட் ரூம் ஆ. டிராமா நான் பிளஸ் சொன்னேங்க. ட்விஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருக்கும் கிளைமேக்ஸ். 2 தடவ ம். அக்ஷய் கண்ணா ஸ்டேஜ் ஏறுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டேஜ் ஏறுவான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டேஜ் ஏறுவான். சரி ரெண்டுமே ஃபர்ஸ்ட் முரட்டுத்தனம். ஹாஃப்ல ஸ்டேஜ் ஏறுறத பீட் பண்ணவே முடியாதுன்னு நினைச்சு நம்ம நடப்ப பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஏறும்போது கொளுத்திரும். அது கொடூரமா இருக்கும். அது அப்பா! அலைன்ஸ் பார்ட்டி ஆமா. பிஏபி கூட அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலே நம்மளே ஐயோ! எதிர்பார்க்கல. அது பிளாக் கோட் ட்விஸ்ட் தான். போட்டு அது ஒரு சின்ன ட்விஸ்ட். பிஜிஎம் போட்டு ஏறுவான் பாருங்க. ம். பயங்கரமா இருக்கும். இல்ல ரன்வீர் கல்யாணத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த ஆமா. ஐஷா கான்லாம் ஆடிருப்பா. சராரத்துக்காக அப்படியே அப்படியே ஒரு பாகிஸ்தான் தத்ரூபமா இறக்கிருந்தாண்டா ப்ரோ ஒரு அது பாகிஸ்தான் எப்படி மேரேஜ். இன்னமும் தெரியல ப்ரோ. இந்த எவன் ஹை ஆர்ட் ப்ரொஃபைல் டைரக்டர்னு ஆளுங்களோட. அந்த ஆர்ட் டைரக்டர் ஆமா. செல்லத்தை தூக்குங்க இந்த எனக்கு. மூவி அத்தன்டிசிட்டில வந்து கொளுத்துது. வேற மாதிரி இவனை. அதான் சோ சொன்னேன். many things வெறும் கதையா. பாகிஸ்தானுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிருவாங்க உங்களை. ம். இந்த இவனுக்கு ஒரு ரூம் குடுப்பாங்கல்ல. இதுதான் இனிமே உன் ரூம் சொல்லிட்டு ஆமா. டெக்காய்ட் கேங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து அப்படியே அந்த லேரிய காட்டுவாங்க. இது அந்த ஏரியா, இந்த ஏரியா, இது இந்த ஏரியா. எப்படி ப்ரோ இது செட்டு இந்தியாவா போட்டான்? இருந்தா இவ்வளவு பரவாயில்ல பெரிய இவனை. செட்டு போட்டான். எனக்கு இன்ன வரைக்கும் எப்படி செட்டு போட்டாங்கன்னே புரியல ப்ரோ. ஏய் ஆனா சச்சின் உனக்கு ஒரு வாட்டி தோணல அது பீஸ்ட் அவர் பைக் ஓட்டிட்டு போவார்ல. அது அது ஜார்ஜியாடா. ஜார்ஜியா அது. ஏய் இல்லடா அந்த மாதிரி அந்த ரோட கொஞ்சம் அந்த மாதிரி அந்த பைக்ல இழுத்துட்டு போவாங்க தெரியுமா? பைக்கா கார் அது ஜீப்ல இழுத்துட்டு போவாங்களே ஒருத்தனை ஆமா. அது வந்துட்டு உனக்கு துரந்தர்ல. ஃபேவர் பிளாக். நம்ம பீச்ல தலைவர் அந்த படத்துல லொக்காலிட்டி காஷ்மீர் அந்த லொக்காலிட்டி மாதிரி இருந்தது. ஆனா நம்மளது காஷ்மீர்ல எடுக்கல எடுத்தாங்களா? அது செட்டுடா துரந்தர்ல வர்றது. பீஸ்ட்ல கேக்குறேன் நானு. பீச்ல வர்றது செட் இல்ல. பீச்ல வர்றது ஜார்ஜியா. ஜார்ஜியாவா? அது ம். காஷ்மீரே இல்லையா அப்போ ஒண்ணு கூட? எதுவுமே காஷ்மீர் இல்ல. நீ பாக்குறது நீ காஷ்மீர்னு காட்டுனது ஃபுல்லா ஜார்ஜியா. ஜார்ஜியா எல்லாமே ஜார்ஜியாடா அது. சேர்ற